வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் மத்தி மீன் 1 kg எடுத்துருக்கேன். இது கூடவே மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்திருக்கேன். ஒரு 3 times இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ 2 ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கடாய் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில் சின்ன வெங்காயம் நான் ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருப்பேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து நம்ம இதில் வணக்கிக்க போகிறோம். பூண்டு ஒரு 5-6 பல் இருந்தால் போதும். இப்போ இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இது வணங்கினோடனே இதில் ஜீரகமும் மிளகும் நான் 1/2 டேபிள் சேர்த்திருக்கேன். இப்போ இதையும் நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கிறோம். இது கூடவே நம்ம தக்காளி பெரிய சைஸாக 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் நான் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் தக்காளி மசிஞ்சு வந்துடும். இப்போது நான் 3 டேபிள் ஸ்பூனு கொத்தமல்லி தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் ஆட் பண்ணி இதோடையே நான் போட்டு வணக்க போகிறேன். இப்போ இது கூட நம்ம சிம்மில் வச்சுக்கணும். இந்த ஸ்டேஜில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போது அரை முடி தேங்காய் நான் திருவி எடுத்திருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு சிம்லேயே வச்சு நம்ம வணக்கி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் வர வரையும் நம்ம வணக்கி வைக்கணும். சிம்லேயே வச்சுக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், இது ஒரு பக்கமாக எடுத்து ஆற விட்டுற போகிறோம். இது நல்லா ஆறணுன்னு அரைக்க போகிறோம். இப்போ செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோன்னா மண் சட்டி வச்சுக்கிறேன். இந்த பூண்டும் இந்த சின்ன வெங்காயமும் உரல்ல இடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போது சட்டி வச்சுக்கிட்டோம். அதில் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நல்லெண்ணெயில் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெந்தயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் இப்படி பொங்கி வருது. இது கூடவே நான் சின்ன வெங்காயமும் பூண்டும் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சட்டின்றதுனால ஃப்ளேம் நீங்கள் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட நான் ஒரு அரை தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பூண்டு இடித்து போட்டிருக்கோம். 1/2 தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கோம். இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். குழம்புக்கு எவ்வளோ மஞ்சத்தூள் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டேன். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் இதெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ கல்லுப்பும் சேர்த்துக்கிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வணங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் புளி ஊற வச்சோம் இல்லையா, அதை நான் எந்த அளவுக்கு நமக்கு குழம்பு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த புளி தண்ணியை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஸ்டேஜுக்கு நம்ம இதை கொதிக்க விடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த ஸ்டேஜுக்கு கொதிச்சு வந்திருக்கு. இப்போது நம்ம சுற்றியும் எல்லாம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போது நம்ம வணக்கி வச்சோம் இல்லையா மசாலா, அதை மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். ஃபஸ்ட் ஸ்டெப் பண்ணோம் இல்லையா அந்த மசாலா. இப்போ இந்த மசாலாவை நான் இதோட ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் எவ்வளோ வாட்டர் கன்சியூம் வேணும்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு நான் இதில் வாட்டர் ஆட் பண்ணி குழம்ப கூட்டி வச்சுக்கிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி வச்சுக்கலாம். ஹோலாக இந்த ஸ்டேஜில் நான் பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். ஃப்ளேவருக்காக நான் கடைசி ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கழுவி வச்ச மத்தி மீனை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுறோம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதி வந்தோடனே நம்ம கார்னிஷ்காக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்பு மொத்தமாக நம்ம 2 ஸ்டேஜில் செஞ்சிடலாம். ஃபஸ்ட் ஸ்டேஜ் மசாலா ப்ரிப்பரேஷன், செகண்ட் ஸ்டேஜ் தாளித்து விடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கிராமத்து ஸ்டைலில் நம்ம செஞ்சுருக்கோம். செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இப்படி தான் செய்வோம். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ப்ரிப்பரேஷன் இது தான். இது கூடவே நான் கொஞ்சமாக ஃபிஷ்ஷை ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.